வணக்கம் உறவுகளே. என் பெயர் சரஸ்வதி சுப்பையா. நான் ஒரு ஆசிரியை. என் நீண்ட நெடும் பயணத்தில் நான் பெற்ற சில அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள அன்புடன் பிபிஎஸ் என்ற இந்த யூடியூப் சேனலின் வாயிலாக உங்களுடன் பயணிக்க உள்ளேன். ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் பிள்ளைகளை, தன் குழந்தைய முதல்ல கையில் தூக்குறப்ப இந்த குழந்தைய நான் நல்லபடியாக வளர்த்து வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு கொண்டாந்தனோன்னு தான் பெரிய கனவுகளோட தன் குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. படித்த பெற்றோர்கள் தன்னை விட தம்பிள்ளை நல்லா வரணும்னு நினைக்கிறாங்க. படிக்காத பெற்றோர்கள் மாதிரி தம்பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, வாழ்க்கையில் நல்லா வரணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு பெற்றோர்களோட நோக்கமும் என் பிள்ளை நல்லா வளரணும், என் பிள்ளை நல்லா வரணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், என் பிள்ளை ஜெயிக்க பிறந்தவன்னு நினைக்கிறாங்க. இறுதியில் பார்த்தோம்னா பல பெற்றோர்கள் சாதிக்கிறாங்க, சில பெற்றோர்களால் சாதிக்க முடியல. இது படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி. செட்டிலையும் செந்தாமரை முளைக்கும். படிக்காத வீட்டிலையும் பிள்ளைங்க நல்லா படித்து நல்லா வராங்க. நம்மளோட அடுத்த சந்ததி நல்லா வரணும்னா கல்வி மட்டும்தான். இந்த கல்வியை தர்றதில் சில சமயங்களில் நம்ம சில அலட்சியங்களை வழி தவறிடுறோம். நல்லா படிக்க வைக்கிறோன்னு ஆரம்ப பள்ளியில் பிள்ளைங்களுக்கு கொடுக்குற ஆர்வத்தை, அக்கறையை பெற்றோர்கள் சற்று குறைச்சிக்கிறாங்க அவங்க இடைநிலை பள்ளிக்கு போகிறப்ப. அந்த குறைச்சிக்கிறதுக்கு காரணம் பெற்றோர்கள் தப்புன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா பிள்ளை வளர்ந்துட்டான், அவனுக்கு தெரியும், அவனுக்கு கொஞ்சம் சுதந்திரத்தை கொடுக்கணும், அவனால் முடியும்ன்ற பிள்ளைங்க மேலே இருக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை சில பிள்ளைங்க காவத்து பண்ணுறாங்க, சில பிள்ளைங்க அதை தவற விட்டுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு தவறு பெற்றோர்கள் மேலேயா, பிள்ளைங்க மேலேயா, யார் மேலே? இல்லை இந்த சமுதாயத்து மேலேயா? இதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்க போகிறாங்கன்னு யோசித்தோம்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த பிள்ளைங்க நல்லா வரணும்னு நினச்சோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு சரியாக கொண்டாந்துடலாம். ஒவ்வொரு மாணவர்களும், ஒவ்வொரு குழந்தைகளும் வளர்கிறப்ப, குழந்தை பருவம் முடிஞ்சு மாணவ பருவம் அவங்க வாழ்க்கையில் படிப்படியாக வளர்கிறப்ப அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு எது கிடைக்கணுமோ, எது சரியானதோ அதை சரியாக கொடுத்தோம்னா எல்லாமே சரியாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக எது கொடுத்தாலும் அது தீமையில் தான் முடியும். அளவுக்கு அதிகமானதை கொடுக்குறப்ப தான் அளவுக்கு அதிகமான சுதந்திரம், அளவுக்கு அதிகமான அன்பு, அளவுக்கு அதிகமான அக்கறை. எது அளவுக்கு அதிகமாக போகுதோ அங்கே தான் பிரச்சனையே வருது. எது அளவுக்கு அதிகம்? என் பிள்ளை மேலே நான் நம்பிக்கை வைக்கிறது தப்பா? என் பிள்ளையை நான் கொஞ்சிறது தப்பா? என் பிள்ளைக்கு நான் ஃப்ரீடம் கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறேன்? அப்படிலாம் நம்ம யோசிக்கிறப்ப கொஞ்சம் நினச்சி பார்ப்போம். நமக்கே சமயங்களில் நம்மளோட கோபத்தை அந்த பிள்ளைங்க மேலே காட்டுறப்ப அந்த நேரத்தில் புரியாது, ஆனால் அப்புறம் புரியும். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, நம்ம எதிர்பார்ப்பை பிள்ளைங்ககிட்ட திணிச்சிட்டோமோ, அந்த எதிர்பார்ப்பை நம்ம தவறுதலாக பயன்படுத்திட்டோமோன்னு அம்மா அப்பா சில பேர் யோசித்தது உண்டு. அந்த அம்மா அப்பான்ற அந்த பட்டம் கிடைச்சதுனால, அந்த பதவி இருக்கிறதுனால சில பெற்றோர்கள் பிள்ளைகளை கொஞ்சம் அடிமைத்தனமாக நடத்துகிறதும் தப்புன்னு நம்ம உணர மாட்டேன்றோம். எங்கள் அப்பா என்னை அடித்து தான் வளர்த்தாரு, அதனால் நானும் அடித்து தான் வளர்ப்பேன் என்று சில பேர் நினைக்கிறதும், எங்கள் அப்பா தான் என்னை அடித்தார், நான் என் பிள்ளையை அடிக்க மாட்டேன், என் பிள்ளையை தட்டி கொடுத்து வளர்ப்பேன்னு நினைக்கிறதும், எது எப்படிப்பட்ட சூழலுக்கு ஏற்றதுபடி தான் அது சரியாக தப்பான்னு சொல்ல முடியும். இது சரி அது சரின்னு சொல்ல முடியாது. அந்தந்த சூழலுக்கு பிள்ளையை அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கணும், அணைக்க வேண்டிய இடத்துல அணைக்கணும். அளவுக்கு அதிகமாக செய்கிறப்ப தான் அது பிரச்சனையில் வருது. ஒரு பையனுக்கு அவனை ஏன் அம்மா ஏசுனாங்க, ஏன் அப்பா ஏசுனாங்கன்றது ஏன்றது புரிஞ்சிருச்சுன்னா அவன் அந்த தப்பு செய்ய மாட்டான். புரியாதப்போ தான் அவனுக்கு கோபம் வருது. அம்மா ஒன்று சொன்னால் அவன் 10 வார்த்தை பதில் சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு புரியல. புரிய வைங்க, புரிய வைக்கிறது நம்ம கடமை. அந்த பிள்ளைங்களுக்குள்ள தெளிவை உருவாக்கிட்டோம்னா குழந்தைகள் சூப்பரானவங்க. ஒவ்வொரு குழந்தையும் நல்ல வீணை. அந்த வீணையை நம்ம தான் வாசிக்கணும். நம்ம வாசிக்கிறவங்க நம்ம ஒவ்வொருத்தவங்களும் வித்வானாக மாறணும். வித்வானாக மாறினாதான் அந்த வீணையில் நல்ல இசை வரும். அந்த நல்ல இசை தான் நம்ம வீட்டுக்கும் தேவை, நாட்டுக்கும் தேவை, இந்த உலகத்துக்கும் தேவை. பிடிச்சா கேளுங்க, பிடிக்காட்டி விட்டுடுங்க. சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.